அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு 7ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்க போகிறோம். சரியா? இதில் நம்ம தலைவர்கள் 2 பேர், அதாவது முத்துராமலிங்க தேவர், அதுக்கப்புறம் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பற்றி பார்ப்போம். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா தலைவர்கள் பற்றி படிக்கும் போதும் இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். முதல் பாடம் புலி தங்கிய குகை. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுவது என் மகன் என்று கூறியவர் காவற்பெண்டு. சொல்லும் பொருளும்: சிற்றில் சிறு வீடு, கல் அலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. காவற்பண்டு சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் கோப்பெரு நலங்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பண்டு. காவற்பண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ பிரித்தெழுதுவது யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அலை கல்லலை. சொல்லும் பொருளும்: சிற்றில் சிறு வீடு, கல் அலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. குடில் வீடு. அடுத்த பாடம் பாஞ்சை வளம். கதை பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல். சொல்லும் பொருளும்: சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிவிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டுங் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. வாசல் அலங்காரம், வாசல் கூட்டல் அலங்காரம். பொறுத்தெழுதுக. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. அடுத்து முக்கியமான பாடம் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்ற ஊரில் பிறந்தார். செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் பாண்டியத்தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். அவங்க அன்னை இளம் வயதிலே இறந்திருப்பாங்க, இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே. ஸோ அதனால இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் படித்தார். முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியிலேயே நின்றது. முத்துராமலிங்க தேவரின் படிப்பு நின்றதற்கு காரணம் பிளேக் நோய். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். முத்துராமலிங்க தேவர் சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். ஆங்கில அரசு பலமுறை முத்துராமலிங்க தேவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி
பேச தடை விதிக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர். நம்ம தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கு கொடுத்திருக்காங்க. முத்துராமலிங்க தேவரை திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியுள்ளார். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் முத்துராமலிங்க தேவர். ஸோ அப்போ வங்க சிங்கம் என்பவர் யாருன்னு கேட்டால் நம்ம நேதாஜி சொல்லணும். முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் முத்துராமலிங்க தேவர் நடத்தினார். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்றும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். ஸோ தலைப்பு நமக்கு ஞாபகம் வரணும். ஊர் பேரு சாயல்குடி. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முகராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952, 1957 ஆகிய தேதிகளில் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். இதுல உள்ள இயர் எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். முத்துராமலிங்க தேவரின் தொடர் போராட்டத்தால் 1948 ஆண்டு குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் செய்தார். ஸோ எதுல இருந்ததுன்னா மீனாட்சியம்மன் கோவில தடை இருந்ததுனால அவர் போராட்டம் செஞ்ச இடம் வைத்தியநாத சோழர் கோவில். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க உழுபவருக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். கமுதியில் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலையை கிடைக்க செய்தார். 1938 காலகட்டத்தில் மதுரையில் தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 ஆண்டு போராட்டம் நடத்தி அதற்காக 7 திங்கள் சிறை சென்றார். உழவரின் நலம் காக்க ராஜபாளையத்தில் மிக பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி,
தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார். பர்மாவில் புத்த பிட்சுக்களில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள். சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் இருந்த நாட்கள் 4000. தன் வாழ்நாளில் 1/5 பகுதியினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமலேயே தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புக் பேக் கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ராஜாஜி. நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர். வ.உ. சிதம்பரனார் நம் நாட்டிற்காக சுதேச கப்பல் வாங்கி நாட்டு மக்களுக்காக சிறையில் செக்கெழுத்தவர். ஜவஹர்லால் நேரு காந்தியடிகளுடன் இணைந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர். பூலித்தேவன் ஆங்கிலேயரை எதிர்த்து தன் பகுதியை வென்றார். விடுதலை போரின் முதல் முழக்கம் பூலித்தேவருடையது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்க மாட்டோம் என ஆங்கிலேயரை எதிர்த்தவர். அடுத்த பாடம் கப்பலோட்டிய தமிழர். இதுவும் முக்கியமான பாடம் தான். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் நம்ம தலைவர்களில் இம்பார்ட்டன்ட் ஆனவர். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி துறைமுக நகரம். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர்கள் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். கொர்க்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்திருந்தது. கொர்க்கை கடல் முத்து வளம் கொளித்தது. வசையொழிய வாழ்வாரை வாழ்வார் என்பது வள்ளுவர் வாய்மொழி. வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டில் மார்தட்டி நின்றவர் மராட்டிய வீரர் பாலகங்காதர திலகர். பாரதியார் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து தமிழ்நாட்டில் ஆர்வத்தை தட்டி எழுப்பியவர். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் என்று கூறியவர் கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழன் செக்குழுத்த செம்மல் என்றெல்லாம் போற்றப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேச கப்பல் இயக்கிய பெருமைக்குரியவர் வ.உ. சிதம்பரனார். தமிழர்கள் கூலிகளாக கப்பலில் வேலை செய்தனர். இந்நிலையை மாற்ற பாண்டித்துரையாரை தலைவராக கொண்டு சுதேச கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் உருவாக்கிய சுதேச கப்பல் முதலில் கொழும்பு சென்றது. வ.உ. சிதம்பரனார் கோவை சிறை, கண்ணூர் சிறை ஆகியவற்றில் கொடும் பணி செய்தார். ஆங்கிலத்தில் ஆலன் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தார் சிதம்பரனார். மெய்யறிவு, மெய்யறம் முதலிய சிறுகதை நூல்களை படைத்தவர் வ.உ. சிதம்பரனார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை கொடுத்த நீதிபதி வின்ஹேயின் கூற்று. ஸோ அவர் தான் நீதிபதியாக இருந்து இவருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை சிதம்பரனாருக்கு கொடுத்துருப்பாரு. அவர் சொன்ன கூற்று தான் இது. வய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் எந்நாளோ என்று கூறியவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்து இலக்கணம், வழக்கு. தமிழ் இலக்கணத்தில் வழக்கு என்பது மக்கள் பேச்சு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் சொற்கள் வழங்கப்படும் முறை அல்லது பயன்படுத்தும் முறை. வழக்கு என்பது மரபு அல்லது பழக்கம் என்ற பொருளில் கையாளப்படுகிறது. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு.
இயல்பு வழக்கு இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு என 3 வகைப்படும். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் இலக்கணம் உடையது எனப்படும். ஸோ இது 3மே இலக்கணம் முறை மாறாமல் தான் கொடுப்போம். ஸோ அது இயல்பான சொற்கள். அதில் இலக்கணம் நெறி மாறாமல் அமைவது இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையதுக்கு சான்று நிலம், நீர், தீ, வளி, வெளி, மண். ஸோ நார்மலாக இயல்பாகவும் இருக்கும், இலக்கணமும் மாறாது. இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. இதுக்கு எடுத்துக்காட்டு இல் முன் முன்றில். கால்வாயை நம்ம வாய்க்கால் சொல்லுவோம். நகர்ப்புறத்தை புறநகர்னு சொல்கிறோம். அது இலக்கணமாக இல்லாட்டினாலும் இலக்கணமாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிலைமொழியில் முன்பின்னாக மாறி வருதல் தான் போலி. இலக்கண போலி முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என 3 வகைப்படும். முதற்போலி மஞ்சு, அதாவது முதல் எழுத்து திரிந்து வருவது முதற்போலி, நடுவில் உள்ள எழுத்து திரிந்து வருவது இடைப்போலி, கடைப்போலினா கடைசி எழுத்து, முற்றுப்போலினா எல்லா எழுத்துமே அதில் உள்ள மாறி வரும். மஞ்சு மைஞ்சு, அரசன் அரைசன், அறம் அரண், 5 5. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. சான்று தஞ்சாவூரை நம்ம தஞ்சைன்னு சொல்கிறோம், திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்கிறோம். ஸோ அது சிதைந்து மாறி வருது, அதுதான் மருவு. ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் வழங்கி வருவது தகுதி வழக்கு. இப்போ இயல்பு வழக்குல 3 வகை பார்த்துட்டோம். இது தகுதி வழக்கு. அனைவரின் முன்னும் பேசத்தகாத சொற்களுக்கு பதிலாக தகுதியான சொற்களை பேசுதல் தகுதி வழக்கு. இது 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரக்கல் என்பது பலர் முன்னிலையில் சொல்ல தகாத சொல்லை மறைத்து வேறு வாய்ப்பாட்டால் சொல்லுவது. எடுத்துக்காட்டு மலம் கழுவி வந்தேன்றது ஒரு டீசெண்டாக இருக்காதுன்றதுக்காக நம்ம கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இடக்கரடக்கல். அடுத்து மங்களம் அல்லாத சொற்களை நம்ம மாற்றி கூறணும் அப்படின்னா அதுதான் மங்களம். எடுத்துக்காட்டு செத்தார் அப்படின்றத துஞ்சினார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறோம். விளக்கை அணைன்றத விளக்கை குளிரைவை சொல்கிறோம். பொய்யாகிய உடலை மெய் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மங்களம். குழுவுக்குறி என்பது ஒரு கூட்டத்தார் ஏதோ ஒரு காரணம் கருதி தம் கூட்டத்தாருக்கு மட்டும் பொருள் விளங்கும் வகையில் குறியீட்டு சொற்களை அமைத்து கூறுதல் தான் குழுவுக்குறி. பொன் அப்படின்றத அந்த தங்க வேலை செய்கிறவங்க பரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். கல் அப்படின்றது சொல் விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்களாம் வேடர்கள். ஆடை அப்படின்றத காரை அப்படின்னு யானைப்பாகர்கள் சொல்லுவாங்களாம். ஸோ அந்த கூட்டத்துக்கு மட்டும், அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு லாங்குவேஜஸ் இருக்குன்னா அதுதான் குழுவுக்குறி. அடுத்து பொறுத்துக. பந்தர் இல்லை பந்தல்ல பந்தர்னு மாத்திரம் கடைசி உள்ள எழுத்து போலி. ஸோ கடைப்போலி. மைஞ்சு முதற்போலி, 5 முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். ஒரு தொடரில் வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொன்று முடிவது பயனிலை. யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயற்படு பொருள். ஒரு எடுத்துக்காட்டு வீரர்கள் நாட்டை காத்தனர். அதுல வீரர்கள் எழுவாய், நாட்டை எதை காத்தனர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செயற்படு பொருள். பயனிலை அப்படின்றது காத்தர், முடிவா வர்றதுதான் பயனிலை. அதுக்கப்புறம் நம்ம தலைவர்களோட பெயரும் அவர்களோட அடைமொழி பெயர்களும். மூதறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன், வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை, கொடி காத்தவர் திருப்பூர் குமரன், எளிமையின் இலக்கணம் கக்கன், தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை, கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார், பாட்டுக்கொரு புலவன் பாரதி, விருதுப்பட்டி வீரர் காமராசர், விருதுப்பட்டினா விருதுநகர், கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை, மணியாச்சியின் தியாகி வாஞ்சிநாதன். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கதைப்பாடல் பிளாடட், துணிவு கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் எலகேஷன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. ஓகே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 7ஆம் வகுப்பு 3ஆம் லெசன் 3, அதாவது இயல் 3 நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.